அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வருகை தந்து திருச்சி நீதிமன்றத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட நீதிபதி திரு மணிமொழி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக திருச்சி பெண் வழக்கறிஞர் சங்கம் வாட் கடந்த 25 ஆண்டுகளாக கடும் போராட்டங்கள் முயற்சிக்கு பிறகு ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தியுள்ளதாகத்தான் இன்று நாம் கருத வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 25 ஆண்டுகள் வழக்கறிஞர் சங்கம் நிறைவு பெற்றதை அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சங்க தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு கடும் போராட்டங்களுக்கு பிறகு இந்த சங்கத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி எடுத்து கூறினார்கள். எனக்கு தெரிந்த வரையில் வேறு எந்த பெண் வழக்கறிஞர் சங்கமும் இது போன்ற ஒரு மேகசின் முயற்சி எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை, நான் பணிபுரிந்த இடங்களை பொறுத்தவரையில். ஆகவே இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். 25 ஆண்டுகள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், வெற்றி என்று தான் இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சிறப்பு, இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை யார் தலைமை விருந்தினராக வைத்து நடத்தலாம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது மேகசின் ரிசர்ச் நிறைய ஓரிட்டு இருக்கும். அதற்கு ஏற்ற ஒரு நபராக நமது சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஆர்.என். மஞ்சுளா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் மிகவும் தகுதியான ஒரு நபர். ஏனென்று சொன்னால் சட்டத்திலே PhD டாக்டர் பட்டம் பெறுவது என்பது ஒரு மிகவும் அரிதான விஷயம். வேறு எந்த தொழிலை கூட வாங்கிவிடலாம். அதுவும் சொல்லப்போனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் பார்த்தால் PhD முடித்தவங்க லாவில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தார்கள். அந்த வகையிலே இன்னும் சொல்லப்போனால் நீதித்துறை பணிக்கு வந்த பிறகு படித்து டாக்டர் ஆவது என்பது ஒரு பெரிய சவால் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அவ்வளவு கடும் ஒரு பணிச்சுமை. ஒரு ML முடிக்கிறதுக்கே நாங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தத்தி தடுமாறி தான் முடிக்க வேண்டியிருக்குது. அந்த சூழ்நிலையில் PhD முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேகசினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்களை விட ஒரு தகுதியான ஒரு பர்சனாலிட்டி கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இந்த இதழை வெளியிட்டதற்கு அம்மா அவர்களுக்கு எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து, after the invention of mobile phone, Google இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுதுறதையே நிறைய குறைச்சிட்டோம். எல்லாமே அட்வான்ஸ் சர்ச் வந்துருச்சு. நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அடுத்த 10 லெட்டர் அதுவே வந்துடுது. நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஹிஸ்ட்ரியை வந்து அந்த கூகுளே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க, நீங்கள் என்ன பார்ப்பீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் சர்ச் பண்ணுற சப்ஜெக்ட் அடுத்த நாள் தானே அதுவே வந்துடுது. ஸோ அதனால் நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு அவகாசமே நமக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மேகசின் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து நம்ம ஏற்கனவே நம்ம சீனியர் அட்வொகேட் சொன்னாங்க என்னென்னா, நீங்கள் ஒரு பேரா எழுதணுன்னா அதுக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து கண்டிப்பாக உண்மை. எழுதுறது சாதாரண விஷயம் அல்ல, பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேரா எழுதுனா நீங்கள் ஒரு 10 பக்கம் குறைஞ்சி படிக்கணும். அப்போ தான் அந்த விஷயங்களை ஒரு பேராவில் கொண்டு வர முடியும். ஒரு புத்தகம் படித்தால் தான் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுத முடியும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுத நினைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் படிப்பாங்க.
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுடைய அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிராஃப்டிங் தான் வந்து அந்த ப்ளீடிங்ஸ் அதுதான் வந்து பேஸ் ஒரு வழக்குக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரீஃபாக ஷார்ப்பாக உங்கள் ப்ளீடிங்ஸ் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் 50 பக்கம் கதையாக எழுதுங்க, யாரும் படிக்க போகிறதில்ல. அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஜட்ஜோட மைண்டை ரீட் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு வந்து சொல்லிடணும். இதுதான் பாயிண்ட், இதுதான் இந்த க்ரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட்டாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த மேகசின் வந்து கண்டிப்பாக இளம் வழக்கறிஞர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்து அவங்களுடைய வழக்கறிஞர் தொழிலையும் பார்த்திங்கன்னா இந்த மேகசின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் என்பதில் கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் அழைத்திருக்கிற மற்ற விருந்தினர்கள் பற்றி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் ஒரு முக்கியமான நபர்கள். அவங்களை எல்லாம் அழைச்சி ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது குட்டு வாங்கினாலும் வசிஷ்டர் கையால் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஹிந்து மேகசின் எவ்வளோ ஒரு பாப்புலரான மேகசின் தெரியும். அதோட ஒரு எடிட்டர் ஒரு 50 ஆண்டு காலம் அந்த இதில் பணிபுரிந்த ஒரு எடிட்டர் அவரே சொல்லிட்டார், இந்த மேகசின் வந்து கண்டென்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இதை விட ஒரு எடிட்டோரியல் போர்டுக்கு வந்து ஒரு கிரெடிட் வந்து வேறு யாரும் கொடுத்துட முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிகவும் சக்ஸஸ்ஃபுல் நிகழ்ச்சி என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்தனிஸ்லாஸ் அவர்கள் அவருடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். நமது முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்ததற்காக வழக்கறிஞர் சங்கத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. உங்கள் முயற்சி மேன்மேலும் சிறக்க திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கம்.